பெரியவர்களே, தாய்மார்களே, ஏனைய சகோதரர்களே, இங்கு வந்திருக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் இந்த கர்நாடக மாநிலத்திலே ஒரு தனிப்பெரும் பேரை தனித்து புகழ்ந்து வாரும் நமது எம்எல்ஏ அவர்களுக்கு எங்கள் பஞ்சாயத்தின் சார்பாகவும் எங்கள் வட்டாரத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட காலமாக எங்களுக்கு ரோடு வசதி ரொம்ப நாளாவே இல்லை. இந்த இடத்துல அணுகி போகும்போது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், கவுன்சிலரை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன் பேசி எங்களுக்கு நல்ல விதமான ஒரு நல்ல முடிவு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தண்ணி பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப 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 நாளாக ஒரு 10-15 வருஷ காலமாக தண்ணி பிரச்சனை இங்கே இருக்குது. போஸ்ட் இல்லை, எங்களுக்கு எலக்ட்ரிக் போஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்துட்டா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக தண்ணிக்கு வராது. அது ஆகையினால இந்த நேரத்தில் அம்மாவை கேட்டுக்கிறது, எங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டை கண்டிப்பாக எங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு கேட்டு வந்ததுக்கு இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் ஆகையினால இங்கே வந்திருக்கும் அனைத்து கவுன்சிலர் வட்டார பெரியவர்களுக்கும் எங்கள் வட்டாரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ಆಮೇಲೆ ಇಲ್ಲೇ ಸರ್ವಿಸ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಬೋರ್ವೆಲ್ ಪ್ರಾವಿಷನ್ ಇದೆಯಾ, ಬೋರ್ವೆಲ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾವಿಷನ್ ಇದೆ ಅಂತ ನೋಡ್ಕೊಂಡು ಈ ಏರಿಯಾಗೆ ಎಷ್ಟು ಮನೆ ಬರುತ್ತೆ ನೋಡ್ಕೊಂಡು ಇವ್ರಿಗೆ ಸಪ್ರೇಟಾಗಿ ಒಂದು ಬೋರ್ವೆಲ್ ಅದ್ರ ಕನೆಕ್ಷನ್ ಮಾಡೋಣ. ಅರ್ಥಿಂಗಿಲ್ಲ ಅಂತಂದರೆ 3 ಫೇಸ್ ಪವರು ಎಲ್ಲಿಂದ ಇಲ್ಲ, ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಇದೆ ಇಲ್ಲಿಗೆ 3 ಫೇಸ್ ಪವರ್ಗೆ ಕೊಡ್ಬೇಕು, ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಆಗುತ್ತೆ ಅಂತಲೂ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ಈ ಏರಿಯಾಗೆ ಎಸ್ಪೆಷಲಿ ಈ ಕಡೆ ಎಷ್ಟು ರೆಸಿಡೆಂಟ್ಸ್ ಇದ್ದಾರೆ, ಇವ್ರಿಗೆ 3 ಫೇಸ್ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಇಲ್ಲ, ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ಏನು ಪ್ರೊಸೀಜರ್ಸು ಅವ್ರಿಗೆ ಪಾಪ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಬಟ್ ಪವರ್ ಇಲ್ಲ ಅಂತ 3 ಫೇಸ್ ಬಂದ್ರೇ ಇವರಿಗೆ ಪವರ್ದು ಇಶ್ಯೂ ಇರಲ್ಲ. ಆಮೇಲೆ ವಾಟ್ರದ್ದು ಇಶ್ಯೂ ಸಾಲ್ವ್ ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಈ ಪಾಯಿಂಟ್ಸಲ್ಲಿ ಎಲ್ಲಾದರೂ ನೀರಿದ್ದು ಎಷ್ಟು ಸರ್ವಿಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀರಿದೆ ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಪವರ್ದು ಹೇಗೆ ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಇನ್ನೊಂದು ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. தண்ணி இருக்குது, ஆனால் 3 ஃபேஸ் பவர் இல்லை. 3 ஃபேஸ் பவர் இல்லை. எங்கே லாஸ்ட் பாயிண்ட் இருக்குதோ அதனால ஒரு லைன் அங்கேருந்து இங்கே வரைக்கும் பண்ணலாம். அதுதான் சொல்லிக்கிறாங்க. அது கூட சொல்கிறாங்க. அங்கே ஒரு பழைய போர் ஒன்று இருக்குதுங்க. அதில் வந்து இன்னும் ஒரு 2 லென்த் பைப்பு போட்டு அது கொஞ்சம் மோட்டர்லாம் க்ளீன் பண்ணால் சரியாயிடும். ಸರಿ, ಅದು ನಾಳೆ ಬನ್ನಿ, ನಾಳೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಇವ್ರ ಕೆಲಸನೂ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ 2 ಸತಿ. ಇವ್ರು ಹೇಳೋದು ಹಳೇದು ಒಂದು ಬೋರ್ವೆಲ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಳೆ ಬೋರ್ವೆಲ್ಲು ಇನ್ನೊಂದು 2 ಲೆಂತ್ ಪೈಪ್ ಹಾಕಬೇಕಾ ಅಥವಾ ಹೊಸ ಕನೆಕ್ಷನ್ನೇ ಮಾಡಬೇಕಾ, ಎರಡೂ ನೋಡಿ. ಟೆಂಪರವರಿ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ನೀರು ಕೊಡೋದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು, ಆಮೇಲೆ 3 ಫೇಸ್ ಪವರ್ ಬರೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸಲ್ಲಿದೆ, ಏನು ಕನೆಕ್ಟಿವಿಟಿ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ ಅದು ಕೂಡ ಪ್ರೊಸೀಜರ್ಸೇ ಮಾಡೋಣ. ಬಟ್ ಅದ್ರದ್ದು ಏನು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡು ಅಯ್ಯ ನಿಂಗೆ 2 ಪ್ರಾಬ್ಲಮ್ தண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. இப்போ ஒரு நாளுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறதில்ல, ஒரு 2-3 நாள் அந்த ஆஃபீஸருக்கு திருப்பி வருவாங்க. இந்த ரோடு விசிட்டும் பண்ணுறாங்க. திருப்பி இப்போ இருக்கிற தண்ணி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு போர்வெல் இருக்குது, அந்த போர்வெல்லாம் தண்ணி இருக்குதா சஃபிஷியண்ட்டாக பார்த்து அந்த போர்வெல்க்கே 2 லென்த் பைப் விட்டு பார்க்கலாம். இல்லாத இருந்தால் அதுக்கு புதுசு கனெக்ஷன் கொடுத்து தண்ணி சர்வீசஸ் இப்போ டெம்பரவரி கொடுக்கலாம். 3 ஃபேஸ் கரண்ட் இல்லை இந்த ஏரியாவில், 10 வருஷமாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கு ப்ராப்பராக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எப்படி அந்த 3 phase கரண்ட் இங்கே வரைக்கும் எடுத்து வர முடியும் பார்த்து உங்களுக்கு பேசுகிறேன். பையன் சொல்லிட்டு போகிறதில்ல, அது உங்கள் ஒல்லல் பிரதரை ஃபாலோ அப் பண்ணுறாங்க. ஸ்ரீனிவாசும் ஒல்லல் பிரதர்